12th ஸ்டாண்டர்ட்ல பயோமேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ மட்டும்தான் சேரணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 24,000 மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. 19 கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்சஸ்க்கு இந்தியால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸும் இந்த கோர்சஸ்ல இருக்கு. எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த பேராமெடிக்கல் கோர்சஸ். தமிழ்நாட்டில் 19 பேராமெடிக்கல் கோர்சஸ் அவைலபிளா இருக்குங்க. ஒட்டு மொத்தமா எவ்வளவு சீட் இருக்கு தெரியுங்களா? 24,772 சீட் ஆஸ் பர் லாஸ்ட் இயர் டேட்டா, அஃபிஷியல் டேட்டா படி 24,000 சீட் அப்படிங்கிறது இருக்கு. எம்பிபிஎஸ்க்கு எவ்வளவு சீட் இருக்கு? 11,000 சீட் தான். ஓகேங்களா? அதே இது மெடிக்கல் ஃபீல்டுக்கு பேராமெடிக்கலுக்கு வர்றீங்க அப்படின்னா 24,700 சீட் இருக்கு. பாய்ஸ்க்கு தனியா சீட் இருக்கு, கேர்ள்ஸ்க்கு தனியா சீட் இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து படிக்கக்கூடிய கோர்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோல தமிழ்நாட்டில் எவ்வளோ பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு அண்ட் அதுல லாஸ்ட் இயர்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளோ சீட் இருந்துச்சு, பிரைவேட் காலேஜ்ல எவ்வளோ சீட் இருந்துச்சு, கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க சேரணும்னா எந்த கட் ஆஃப் மார்க் நமக்கு தேவை, ரொம்ப நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன, 12th முடிச்சோன்னா இந்த கோர்ஸ் எடுத்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் அப்ராட்ல நல்லா இருக்குமா, அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்காங்க அல்லது பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, நீட்ல பெரிய அளவில் மார்க் வராதுன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லா வருஷமும் நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒன் பை ஒன் நான் பார்த்துடலாம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அஃபிஷியல் டேட் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம், எல்லா வருஷமே நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும், டேட் ஆரம்பிக்கும். பட் அட்மிஷன், மோட் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிறது பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீட் மார்க் உங்களுக்கு தேவை கிடையாது. 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஒரு சில கோர்சஸ்க்கு மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காமிச்சிடுறேன். டோட்டலாக சீட் மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. கவர்மெண்ட் காலேஜில் லாஸ்ட் இயர் 3,256 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. 3,256 சீட்ஸ் இருந்துச்சு. பிரைவேட்ல பொறுத்த வரைக்கும் 21,516 சீட் இருந்துச்சு. டோட்டலா 24,772 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துச்சுங்க. ஸோ இவ்வளோ சீட்டு மாணவர்களுக்கு தான், தமிழக மாணவர்களுக்காக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 24,000 சீட்டுக்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தெரியுமா? 60,696 மாணவர்கள் இந்த 24,722 சீட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்போ நல்ல காம்படிஷன். 60,000 பேருக்கு 24,000 சீட்டு. ஆனா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 12,000 சீட்டுக்கு 1,50,000 பேர். ரேஷியோ கால்குலேட் பண்ணி பாருங்க, ஈஸியா கிடைக்கும். அதுக்காக நான் சொல்றேன். ஃபைன். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எம்பிபிஎஸ்ஸை விட இதுல கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நீட் இல்லாம போறதுனால 12th நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிடும். கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். உங்களுடைய 12th மார்க் பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம். அண்ட் பயாலஜியில 100 மார்க்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசிக்ஸை 50 அண்ட் கெமிஸ்ட்ரி 50 மார்க்ஸ் அப்படிங்கறத எடுத்துப்பாங்க. ஸோ ஆல் டுகெதர் 200க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் கட் ஆஃப் மார்க், ரேங்க் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முழுக்க ஆன்லைன்ல தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆன்லைன் ப்ராசஸ் மொத்தமாக 3 ரவுண்ட் இருக்கும். இந்த 3 ரவுண்ட்ஸுமே ஆன்லைன்ல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பெரும்பாலும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அந்த இடத்துல வருவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல, தேர்ட் ரவுண்ட், மொத்தம் 3 ரவுண்ட் நடக்கும். ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ்ல சில சீட் ஃபில் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த சீட் வரும், பிரைவேட் காலேஜஸ் சீட் வரும். தேர்ட் ரவுண்ட் அதே மாதிரி தான். செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆகாத சீட்ஸ், தேர்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சீட்ஸ், இதெல்லாம் வந்து 3 ரவுண்ட்ஸ்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். மொத்தம் எவ்வளோ கோர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 19 கோர்ஸ் இருக்கு. பிஃபார்ம், பிபிடி, பிசியோதெரப்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், ரேடியோகிராஃபி, ரேடியோதெரப்பி, கார்டியோ பல்மனாலஜி அண்ட் மெடிக்கல் லெபார்டரி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜின்னு சொல்லி 19 கோர்சஸ் இருக்கு. இதுல நிறைய கோர்சஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன மாதிரியான சேலரி ரேஞ்ச் இருக்கு, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கவர்மெண்ட் சைடு போலாமா, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சம்வேர் யாரோ ஒருத்தருக்காவது இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேட்டகரி, அதாவது 19 கோர்ஸ் காமிச்சேன்ல, அந்த 19 கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் நான் எய்ம் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜ்னு போனா ஃபீஸ் ரொம்ப கம்மி. பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு போனீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா டொனேஷன்லாம் வாங்குவாங்க. ஸோ அது வந்து நீங்க பார்த்துக்கணும். இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். எஸ்டி கேட்டகரியா இருந்தா லாஸ்ட் இயர் 174.5க்கு
ரெசிப்ரேட்டரி தெரப்பி கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிச்சுங்க. இது வந்து லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எஸ்டி கேட்டகரி. அப்போ எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு? ரெசிப்ரேட்டரி தெரப்பி. ஒருவேளை கோர்ஸ் வைஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, நான் செப்பரேட்டா அடுத்த வீடியோல அதையும் நான் கவர் பண்றேன். நான் என்டையரா காமிச்சிருக்கிறேன், சரிங்களா? அடுத்ததா எஸ்சிஏ கேட்டகரிக்கு 176.5 மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எந்த கோர்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சுங்க. இதான் வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்குரிய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர். அப்போ இந்த வருஷம் என்ன மார்க் இருந்தா கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்க் விட அதிகமாக நீங்கள் வச்சிருக்கீங்க, 176 இருக்கு, 177, 178 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கீங்க, அல்லது மேபி ஒரு 175 இருக்கீங்கன்னா கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய மார்க் தான். செகண்ட் ரவுண்டில் சில சீட் ஃபில் ஆகாமல் அடுத்து போச்சு இல்லைங்களா, அங்கே மார்க் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு 1 or 2 மார்க்ஸ் அல்லது 0.5 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சு அதையும் நான் காமிச்சிடுறேன். அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 181 மார்க்ஸுக்கு எந்த கோர்ஸ்னு பாருங்க, அதே ரெசிப்ரேட்டரி தெரப்பி திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில், சரிங்களா? செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் பெரிய சீட் இருக்காது, 1-2 சீட் தான் வரும். அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் 182.5க்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டையில் சீட்டு க்ளோஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரி 181 மார்க்குக்கு சீட் கிடைச்சிருந்துச்சு. என்ன கோர்ஸ்னு பார்த்துடலாம், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு க்ளோஸ் ஆச்சு பிசிஎம் கேட்டகரிக்கு. அடுத்ததாக பிசி கேட்டகரி 180.5 ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் அண்ட் அதுவும் போய் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு க்ளோஸ் ஆச்சு. அடுத்ததாக ஓப்பன் கேட்டகரி பார்த்தலாம் 184க்கு பிஎஸ்சி ரெசிப்ரேட்டரி தெரப்பி இஎஸ்ஐ கேகே நகர் அந்த காலேஜில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆச்சு 184 மார்க்ஸுக்கு ஓப்பன் கேட்டகரியில். ஓப்பன் கேட்டகரிங்கிறத நம்ம ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவோம். மெரிட் அடிப்படையில் எல்லா மாணவர்களும் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அங்கே எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த மார்க் ரேஞ்சுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜில் 1-2 சீட் வந்துச்சு, கொஞ்சம் ஃபியூ சீட்ஸ் வந்துச்சு. அந்த சீட் இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க் குறைஞ்சு ஒரு சில கேட்டகரிஸில். அந்த ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி இதில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை, லைட்டாக தான் வேரியேஷன் இருந்துச்சு. எஸ்சி, எஸ்டியில் ஸ்லைட் வேரியேஷன், 1 மார்க் 2 மார்க் வரைக்கும் கூட குறைஞ்சிருந்துச்சு. தேர்ட் ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ 12th நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்கனாலே ஏதாவது ஒரு காலேஜில் மேபி எந்த கோர்ஸ்னாலும் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துச்சு. கவுன்சிலிங் மிஸ் பண்ணிடாதீங்க, தப்பு இல்லாமல் கவுன்சிலிங் போடுங்க. அடுத்து எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சேலரி இருக்குது, டாப் ஹையஸ்ட் சேலரி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த சேலரி ரேஞ்சுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான், ஃப்ரெஷருக்கு இந்த சேலரி கிடையாது. ஃப்ரெஷராக இருக்கும்போது எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்குமே மேபி அரௌண்ட் ஒரு 15,000 20, 25, 30 வரைக்கும் தான் ஆவரேஜாக வாங்குறாங்க. இது கோர்ஸை பொறுத்து உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து சேலரிங்கிறது வேறுபடும். பட் ஒன்ஸ் யூ கெயின் சம் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜாக கார்டியோ பல்மனரி அப்படின்னு வரும்போது 8 lakhsலேருந்து 30 lakhs வரைக்கும் அப்ராட்ல சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்குது. ரெசிப்ரேட்டரி தெரப்பிக்கும் அதே மாதிரி தான், 6 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் கூட சேலரி அப்படிங்கிறது அப்ராட்ல இருக்கு. ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிசிஷியன் அசிஸ்டன்ட் இதெல்லாமே இருக்கு. நீங்க வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இந்த கோர்சஸ்க்கு? பேராமெடிக்கல் கோர்சஸ் படிச்சா நான் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னா சில கோர்சஸ்க்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதுல ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். அதாவது அன்பீட்டபிள் கோர்ஸ்னு சொல்லுவோம்ல, எந்த காலத்துலயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். அண்ட் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எஸ்பெஷலி யூகே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல சேலரி ரேஞ்சும் இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்க இந்தியாவில் வாங்குற சேலரியை விட அங்கே நீங்க நல்ல சேலரி அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு குளோபலா ஒரு பெரிய டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இல்லை நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக விரும்பல, தமிழ்நாட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்தியாவிலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஊர்லேயே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா? அடுத்ததான் ரெசிப்ரேட்டரி தெரப்பி. கோவிடுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹியூஜ் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் ரெசிப்ரேட்டரி தெரப்பி. நமக்கே தெரியும் லங் இன்ஃபெக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனடா, யூஎஸ்ஏ அண்ட் யூஏஇல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஐசியூ டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, எஸ்பெஷலி அந்த ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. அண்டு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எல்லா கோர்சஸ்க்கும், இந்த கோர்சஸ்க்குன்னு இல்லை எல்லா கோர்சஸ்க்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம வந்து we are living in the ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஏஐ உள்ளே வந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாத சில கேட்டகரிஸ் இருக்குது, சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பவர்
ரெண்டாவது முக்கியமான இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கேர்ல ஏஐனுடைய அசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. சரிங்களா? அப்போ ஹெல்த் கேருக்கு நல்ல டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் ப்ராக்ரெசிவாக தான் இது இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்து படிக்கலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை டிசைட் பண்ணுங்க. அடுத்ததா பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரிஸ்ல இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கும் நல்ல டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்ததா நான் வந்து இந்தியாலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறேன், ஹோம் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா சில கோர்சஸ் இருக்கு. BASLP, அதாவது ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேச்சு திறன் குறைபாடோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் BASLP. ஸ்பீச் கிளினிக் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ஒரு க்ரோயிங் ஃபீல்டாக இது மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதனுடைய அவேர்னஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிறைய பேர் இதை தேடி போறாங்க. ஸோ ஸ்பீச் கிளினிக் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்தது பிசியோதெரப்பி. நீங்கள் ஓன் பிசியோ சென்டர் நீங்கள் தாராளமாக போடலாம். இன்னொரு காமன் மித் இருக்கு, பிசியோதெரப்பி படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து தான் அது வேறுபடும். ஸோ இஃப் யூ ஆர் நாலேஜபிள் அண்ட் நல்ல ஸ்கில் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமாக பிசியோதெரப்பி எடுத்து படிக்கலாம். வெறும் லைக் நீங்கள் பிபிடியோட நிற்காம MPTயும் பண்றீங்க, மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரப்பியும் பண்றீங்க அப்படின்னா பிசியோதெரப்பி படிச்சு முடிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க பேருக்கு முன்னாடி டாக்டருங்கிறதையும் போடலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து ஓன் உங்களுடைய ஓன் சென்டர் நீங்க போடலாம், நிறைய ஹவுசஸ் பண்ணலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு வேலை எல்லாத்துக்குமே கிடைக்கும். கிளினிக்கல் நியூட்ரிஷன், டயட் கிளினிக் மாதிரி போடலாம். அடுத்ததா ஆப்டோமெட்ரி. இது வந்து நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. ஆப்டிக்கல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமா இருக்கு. பெரிய பெரிய ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கிளினிக்ஸ்ல நீங்க வந்து வேலைக்கு சேரலாம். அல்லது சொந்தமாவே நான் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஆப்டிக்கல் சென்டர்ஸ் நீங்க வச்சுட்டு அதையும் கூட உங்களுடைய ஆப்டிக்கல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். இதெல்லாம் சம் கோர்சஸ் தான், எல்லா கோர்ஸ்க்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் சிலதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்குரிய அப்ளிகேஷன் கூடிய விரைவில் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம சேனலில் வீடியோவும் கண்டிப்பாக போடுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி தேவை, அண்ட் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன மாதிரியான கட் ஆஃப் இருந்துச்சு, என்னுடைய கட் ஆஃபுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலுக்கு போய் சேர்றதா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாமே டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேராமெடிக்கல் கோர்சஸ் போய் சேரலாம், அல்லது இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா மேபி அவங்களுடைய லைஃப்ல பேராமெடிக்கல் கோர்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவ மற்றும் பெற்றோர்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்க நல்ல ஒரு கரியரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.